டிசம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய வானிலை அறிக்கை. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. தினம்தோறும் நம்ம வெளியிடக்கூடிய வானிலை செய்திகள் உங்களை வந்து சேரும். வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டு இந்த வீடியோ வந்து முழுவதுமாக பாருங்கள். தமிழ்நாட்டில் மழை முடிஞ்சு இப்போ வந்து பனி ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக நம்மளுடைய சென்னை உள்ளிட்ட வடகடலோரம், அதுக்கப்புறம் வட உள் மாவட்டங்கள், வேலூர் உள்ளிட்ட பகுதிகள், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகள்லையும் பனிமூட்டம் வந்து அதிகமாக வந்து காணப்பட போகுது அடுத்த ஒரு வார காலத்துக்கு. குறிப்பாக இந்த பக்கம் கர்நாடகாவோட பெங்களூரு, அதுக்கப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் காலை நேரங்களில் அடுத்த ஒரு வார காலத்துக்கு பனி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இலங்கையுடைய தெற்கு பகுதியிலையும் பனி மட்டும் இல்லாமல் மழையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு பெரிய மழை இல்லாததுக்கான காரணம் புயல் எதுவுமே வரல. தீவிரமான புயல், தீவிரமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு பகுதி எதுவுமே வரல. அதனால் நமக்கு இப்போ மார்கழி மாதம் பிறந்ததுலேருந்து பனி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாத இறுதியில் டெல்டா மாவட்டங்கள்லையும் பனி வந்து ரொம்பவே அதிகமாகும். அதனால் போக 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 பனி வந்து ரொம்பவே அதிகமாக மாறப்போகுது. மழைக்கு பெரிய மழைக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கடுமையான மழை, கனமழை இதெல்லாம் இன்னும் நமக்கு இருக்க போகிறதே இல்லை. இலங்கையுடைய தெற்கு பகுதியில் வேணால் மழை இருக்கலாம். ஆம்பாரா, மட்டக்களப்பு இந்த பகுதியில் மழையோடு சேர்ந்து பனியுமே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நமக்கு மழை கிடையாது. மழை முடிந்து விட்டது என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா மார்கழி மாதமும் நமக்கு நிறையா புயல்கள் வந்திருக்கு. அதனால் இப்போதைக்கு சொல்லப்போனால் பனி தான் அதிகமாக போகுது. குறிப்பாக நம்மளுடைய அந்த வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள், ஆந்திராவோட எல்லையோர பகுதிகள், சென்னையிலையும் பனி இருக்கும். பெரிய லெவலில் சென்னையில் பனி இல்லை என்றாலும் அந்த நம்மளுடைய ஆந்திராவோட எல்லையோர பகுதிகள், கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகளில் கடுமையான பனி இருக்கும். பெங்களூர்லேயும் கடுமையான பனிப்பொழிவுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். காலை நேரங்களில் இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் வந்தவுடன் படிப்படியாக அந்த பனி வந்து முற்றிலும் விலகும். இதே போல தான் வானிலை என்பது அடுத்த ஒரு வார காலத்துக்கு இருக்க போகுது. அதனால் மழையை நாம் எதிர்பார்க்க வேண்டாம். மழை இப்போதைக்கு நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் தினம்தோறும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து தினம்தோறும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.